கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ எவ்ரி டே 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் JSW எனர்ஜி. ஸோ JSW எனர்ஜி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 739க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 832 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு 675 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட ஏன் நம்ம நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நெக்லைனையே நீங்கள் ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ளூ ஸ்டார். ஸோ ப்ளூ ஸ்டாரும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுவும் நெக்லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகிருக்கு, பட் க்ளோஸ் வெளியில் வந்திருக்கு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ என்ன கேட்டோம்னா நம்ம அந்த கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நேத்தோட இன்ட்ராடே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது 4 ஹவரில் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1873 இதோட ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 2178 செகண்ட் டார்கெட். அதோட ஆல் டைம் ஹையை உடைக்கும் போது மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இப்போ எடுத்த என்ட்ரிவே அப்படியே கன்டினியூ பண்ணலாம். என்ன கேட்டால் நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 1789 கிட்டத்தட்ட 1873, கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளூ ஸ்டாரோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த நெக்லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். 1650 இந்த ரைட் ஷோல்டரை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 1651 வச்சுக்கலாம். சரிங்களா? சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் சில டைம் எப்போயாவது ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ மறுபடியும் இந்த ரைட் ஷோல்டரில் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு மைனர் ட்ரெண்டிங் இந்த ஹெட்டுக்கும் இந்த ரைட் ஷோல்டருக்கும் ஒரு மைனர் ட்ரெண்டு நம்ம ட்ரா பண்ணோம்னா ஸோ அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் போகும் பார்த்தீங்கன்னா 2178 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு 4 இல்லை 5 நாளாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் வெளியூர் போயிருந்ததுனால பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, சாரி. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஸ்டாக் சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா. ஸோ சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ 784க்கு மேலே ஒரு கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1119, செகண்ட் டார்கெட் 1495, தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1692 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உடனே போயிடாது, ஏன்னா இது ஒரு ஹியூஜ் டார்கெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 இயர் கூட ஆகலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறீங்கன்னா திஸ் இஸ் ரைட் டைம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் எடுக்கும்போது அதோட ஃபஸ்ட் டார்கெட்டை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்குறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் அதாவது டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜூப்ளியன்ட் ஃபார்மா. ஸோ ஜூப்ளியன்ட் ஃபார்மா ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு
வீக்லி சார்ட் நான் எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறது, புல்லிஷ் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 956க்கு கீழே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீக்லி கேண்டிலுக்கு கீழே, என்ன கேட்டால் அந்த வீக்லி கேண்டிலுக்கு இந்த சப்போர்ட்டில் 915 கரெக்டாக இருக்கும். 915 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஜூப்ளியன்ட் ஃபார்மோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் இது 2018 ஹை, இதுதான் சொல்லப்போனால் ஜூப்ளியன்ட் ஃபார்மோட ஆல் டைம் ஹையும் கூட. கிட்டத்தட்ட 2018 ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வேறு இதோட நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 10% நீங்கள் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 1400 வந்து இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜொமேட்டோவை பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 days இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஜொமேட்டோ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ஸான ஒரு ஸ்டாக்ஸ். நீங்கள் என்ன கேட்டால் ஒரு லாங் டேர்முக்காக கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செக்டாரில் தான் இருக்குது. ரைட்டு, நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா 278க்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 242 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜொமேட்டோவை ரன் பண்ணலாம். ஸோ என்ட்ரி கரெக்டாக 278க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனாக அதோட டார்கெட் ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கொடுத்ததுலேருந்தே 160லேருந்து 278 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.